கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 26ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு தன்னைத்தானே ஆராய்தலும் அனுதின சுத்திகரிப்பும். அன்பானவர்களே, அப்போஸ்தலராகிய பவுல் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 28வது வசனத்தில் மிக தெளிவான ஒரு கட்டளையை நமக்கு கொடுக்கிறார். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். கர்த்தருடைய நினைவு கூறுதல் ஆசரிப்பு என்பது ஏதோ கடைசி நிமிடத்தில் செய்யப்படும் ஒரு சம்பிரதாயம் அல்ல. இது தினசரி தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கும் வாழ்க்கை முறையாகும். நாம் தகுதியோடு இதில் பங்கேற்க வேண்டுமானால் அதற்கு முன்னதாகவே நம்மை நாமே சுய பரிசோதனை செய்வது அவசியம். தேவ ஜனங்கள் எப்போதும் தங்கள் ஆவிக்குரிய கணக்கை சரியாக வைத்திருந்தனர். ராஜாவாகிய தாவீது ஒவ்வொரு இரவும், தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று ஜெபித்தார் என்று சங்கீதம் 139:23வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் பவுலும், இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று அப்போஸ்தலர் 24வது அதிகாரம் 16வது வசனத்தில் கூறுகிறார். நினைவு கூறுதல் ஆசரிப்பில் பங்கேற்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும் தங்களை சோதிக்காமல் எப்போதும் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளும் வழக்கத்தை கொண்டிருக்க வேண்டும். நினைவு கூறுதல் ஆசரிப்புக்கு தயாராகும் போது நம்மை நாமே இந்த கேள்விகளை கேட்க வேண்டும். முதலாவது, நான் செய்த தவறுகளை விட்டு உண்மையாகவே மனம் திரும்பி இருக்கிறேனா? இரண்டாவது, கிறிஸ்துவின் மீட்கும் பொருள் மீது எனக்கு முழு விசுவாசம் இருக்கிறதா? மூன்றாவது, என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த அந்த அர்ப்பணிப்பில் இன்றும் உறுதியாக இருக்கிறேனா? நான்காவது, என் சகோதர சகோதரிகள் மீது நான் உண்மையான அன்பு வைத்துள்ளேனா? ஐந்தாவது, என் தேவனோடும் என் மனசாட்சியோடும் நான் சரியான உறவில் இருக்கிறேனா? இந்த கேள்விகள் நம்மை சரியான பாதையில் வழிநடத்தும். சுத்திகரித்தல் என்பது செயலில் காட்டப்பட வேண்டும். நாம் பாவம் செய்யும் போது உடனடியாக அதை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு பெற வேண்டும். ஒரு சகோதரரோடு கசப்பு இருந்தால் முதலில் அவரோடு சமாதானமாக வேண்டும். நம்முடைய மாம்சத்தின் இச்சைகளை தினசரி சிலுவையில் அறைய வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பஸ்காவுக்கு முன் வீட்டை சுத்தம் செய்தது போல நாமும் நம்முடைய அர்ப்பணிப்பை தினசரி புதுப்பிக்க வேண்டும். நம்மை நாமே நிதானித்து தீர்த்தால் நாம் கர்த்தரால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். இது நம்மை தகுதியுள்ள முறையில் பங்கேற்க பலப்படுத்துகிறது. நாம் தகுதியோடு பங்கேற்கும் போது இந்த நினைவு கூறுதல் ஆசரிப்பு வெறும் சடங்காக இல்லாமல் மாபெரும் ஆசீர்வாதமாக மாறும். இது நம்முடைய உடன்படிக்கையை புதுப்பித்து ஜீவ பாதையில் தொடர்ந்து செல்ல நமக்கு ஊக்கமளிக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, தினசரி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆராய்ந்து அனுதின சுத்திகரிப்பு செய்வதன் உச்சமாக இந்த நினைவு கூறுதல் ஆசரிப்பு அமையட்டும். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு தவ காலம், சுயத்தை வெறுத்தலும் ஜெபித்தலும். இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.